வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அது என்னன்னா ஓட்டு பக்கடான்னுவாங்க, இல்லை ரிப்பன் பக்கடான்னுவாங்க. அது முறுக்கு ஐட்டத்தில் செய்கிற மாதிரி தான் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மிளகா வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிது. காஷ்மீரி மிளகா தான், ஒரு 4 மிளகாய் ரெண்டு பொடிச்சு போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிது. அதோட கூட ஒரு 6 பல் பூண்டு ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அது பொட்டுக்கடல மாவு தேவை. அது நம்ம மிக்சியில் அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அப்புறம் மாவு பேசி ஆரம்பிக்கலாம். அதுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிறோம். நம்ம எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அது டம்ளரோ கிண்ணமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஒன்றுன்னா கடல மாவு பாதி போடணும். அதனால் நம்ம இதுலேயே எல்லாம் மெஷர்மெண்ட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த அரிசி மாவு அரைச்சி இருக்குது. கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணலாம். இது நம்ம வீட்டிலே அரைச்சது. இது ஒரு டம்ளர் மாதிரி எடுத்துருக்குது. இது எப்படி ஜலிச்சிக்கலாம். கடல மாவு இது அரிசி ஒன்று எடுத்தோம், கடல மாவு 1/2 கப் எடுத்துக்கிறோம். இதுவும் ஜலிச்சிக்கலாம். இது பொட்டுக்கடல அரைச்சது. இது ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இது பொட்டுக்கடல மாவு போட்டால் தான் நல்லா சாப்பிட்டா மொறுன்னு நல்லாயிருக்கும். அதனால தான் இது பொட்டுக்கடல மாவு சேர்த்துறோம். அப்படி உங்களுக்கு சாப்பிட்டா வேணும்னாக்கா நம்ம கடல மாவு கூட வெறும் கடல மாவு கூட செய்யலாம். இது பொட்டுக்கடலை வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 கப் இதை எடுத்துருக்கேன். இதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி போட்டு. கடல மாவு சேர்த்துற எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் கேஸு இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் இது கலந்து விட்டுடலாம். எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். அது ஒரு கொஞ்சம் இதில் காய வச்சு ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் அதில் ஊற்றி சூட் பண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு இதில் மாவில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு பிசைஞ்சு ஆரம்பிச்சிடலாம். இப்போ கலந்தாச்சு. இது மிளகாயும் பூண்டும் அரைச்சின்னு வந்தோமே அந்த மசாலா வந்து இதுக்கு சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி மிளகான்றதுனால நல்லா கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாவு நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கொல கொலன்னு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். சூடு ஏறினே இருக்கட்டும். இதான் ரிப்பன் பக்கடா ஆச்சு. இது முள்ளாக அது மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இது மத்தியில் சென்டராக ஒன்று இருக்கும். அதே இது வந்து இன்னொன்று வந்து முள் இல்லாமல் அப்படியே சென்டராக ஒன்று இருக்கும். நம்ம ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சுடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளெல்லாம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதுக்கு மாவு குழல்ல மாவு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவு அச்சில் போட்டோம். இப்போ நம்ம புளிய ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் தப்பமாக இருக்கும் அந்த அச்சு. இது வேணால் இதில் இன்னொன்று சின்ன அச்சு இருக்குது, அது கூட புரிஞ்சிக்கலாம். விரல் மாரி சுற்றி இது ரவுண்டாக நாட்டுக்கோடை செட்டியாருங்களா அந்த மாதிரி போடுவாங்க. அந்த இதுக்கு இது அச்சு சரியாக இருக்கும். வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரிப்பன் பக்கடா ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா முறுன்னு இருக்குது, கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்டாலே அவ்வளோ சத்தம் வருது. நல்லா மொறுப்பாக நல்லா காரசாரமாக நல்லா இருக்குது. சின்ன பசங்க வந்து எல்லாருக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாக்க டிவி பார்க்கும்போது கொடுத்துட்டா இஷ்டமாக சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. சிம்பிளான டிஷ் தான். இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அமுத்துனீங்கன்னா தொடர்ந்தாப்புல நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துன்னே இருக்கும். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.